சாமி இருக்கிற உடம்பு சுத்தமா இல்லாம இருந்தா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? தெய்வம் இருக்கு அப்படின்னா, சுத்தம்தான் அந்த தெய்வத்தோட இருப்பிடம். சுத்தமான ஆலயம்னாலே சுத்தம் தான். அப்ப அந்த தெய்வத்த சுமக்கிற இந்த தேகம் சுத்தமா இருக்கணும்ல. சரி, அப்படி சுத்தமில்லாம இருந்தா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? அறிகுறிகள் தெரியறதுக்கு, அத சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மனசுல ஒரு ஐயப்பாடு இருக்கும். நம்ம உடல் சுத்தம், மனசு சுத்தம் இல்லையே! உடல் சுத்தமா இருந்தாலும், மனசு சுத்தமா இல்லையே! அப்ப நம்ம சாமி நம்மகிட்ட பேசாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? அப்ப நம்ம சாமி நாம இப்படி இருந்தா நம்ம சாமி நம்மள விட்டு விலகிருமா? அப்படின்னு மாரி ஒரு சில ஐயப்பாடுகள் ஒரு சில பெருமக்களுக்கு இருக்கும். அந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு ஒரு தெளிவையும், அதே சமயம் நாம சுத்தமில்லாம இருந்தா எது மாதிரியான அறிகுறிகள தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரி என்னங்க, முதல்ல அது மாதிரி இருக்க பெருமக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். என்னையே நான் ஏற்கனவே சொன்ன மாரி, என்னையே இந்த சூழ்நிலை, நான் சாமிய சுமக்கிறதுனாலேயே எனக்கு இந்த சூழ்நிலை என்னால் உருவாகாமல், என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையால் எனக்கு உருவாச்சு அப்படின்னா, சாமி மன்னிச்சு விட்டுரும். ஏன்னா நான் அந்த அந்த தவற அறிஞ்சு, தெரிஞ்சு, புரிஞ்சு நான் செய்யல. என்னைய அந்த இது என்னைய தேடி வருது. அப்ப அதுக்கு நான் பாதிக்கப்படுறேன். அப்ப அந்த சாமி என்னைய மன்னிச்சு அதிலிருந்து என்னைய பாதுகாக்க தான் முயற்சி பண்ணணும். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய மாற்றங்கள், என்னுடைய என்னுடைய ஆசாபாசங்கள் இது எல்லாமே நானா உருவாக்கல. செயற்கையா உருவாக்கப்பட்டது எனக்குள்ள. அதனால நான் பாதிக்கப்படுறேன். அப்படி அது உருவாக்கப்பட்டு என்னுடைய வழி மாறணும், திசை மாறணும் அப்படின்னு எனக்கு ஒரு இழப்பு மாரி அது எனக்கு ஒரு பாதிப்பு இருந்தா, அந்த சாமி என்னை மன்னிச்சு விட்டுரும். அதெல்லாம் இல்லாம நானா என்னுடைய ஆசைக்கு சுய கட்டுப்பாடு இல்லாம, போற வழியில சுத்தபத்தம் இல்லாம, தெய்வ சிந்தனை இல்லாம, தெய்வ பக்தி இல்லாம, நானா என்னுடைய இஷ்டத்துக்கு நான் தான் தோன்றித்தனமா இருந்தேன் அப்படின்னா, அந்த தெய்வம் என்னைய விட்டு விலகும், பேசாது, ஒரு சில அறிகுறிகள காட்டும். இதுதான் அந்த அன்பர்களுக்கு. சரி, உடல் சுத்தம் இல்லாம இருக்கு. எது மாதிரியான அறிகுறிகள காட்டும்? நான் ஒரு சாமிய சுமக்கிறேங்க. நான் சாமிய சுமக்கலாட்டினாலும் பரவால்ல. நான் ஒரு சாமியாடி என்னுடைய உடல் சுத்தமா இல்ல, மனசு சுத்தமா இல்ல. எது மாதிரியான அறிகுறிகள்? ஏன்னா நான் சாமி ஆடியிருக்கேன், முன்னாடி சாமி ஆடியிருக்கேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப என்னுடைய உடல் சுத்தம் இல்ல, என்னுடைய மனசு சுத்தம் இல்ல. எனக்கு எது மாதிரியான அறிகுறிகள் காட்டும்? நான் சுத்தமில்லாம இருக்கிறத எது மாதிரியான அறிகுறிகள் காட்டிக் குடுக்கும்? அந்த சாமி காட்டிக் குடுக்கும். "ஏய் பார்றா! நீ எப்படி இருக்கன்னு பார்றா!" அப்படின்னு அந்த சாமி எனக்கு காட்டிக் குடுக்கும்ல. அதத்தான் ஒண்ணொண்ணா அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, நான் சுத்தமில்லாம இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய உடல், என்னுடைய மனசு சுத்தமில்லாம இருந்துச்சு அப்படின்னா, அந்த அறிகுறிய காட்டிக் குடுக்குறதுக்கு முன்னாடியே, நீ இது மாதிரியான பாதிப்புகள் உனக்கு உருவாக போகுதுங்கிறதையும் காட்டிக் குடுத்துரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நான் என்னுடைய உடல், என்னுடைய என்னுடைய மனம் சுத்தமில்லாம இருந்துச்சு அப்படின்னா, முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நானு சாமிய நெருங்க மாட்டேன், சாமிய கும்பிட மாட்டேன், ஆலயம் போக மாட்டேன். எனக்கு நடக்கிற அறிகுறிகளுங்க, என்னுடைய உடல், என்னுடைய மனசு சுத்தமில்லாம இருந்துச்சு அப்படின்னா, தெய்வத்த நெருங்க மாட்டேன். ரொம்ப தூரமா போயிருவேன். அப்ப அது நான் தூரமா போக, 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 போக என்ன ஆகும்? எனக்கு பலம் இல்லைல்ல, பலவீனம் தானே. சரி, இது ஒண்ணு. 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இழந்துக்கிட்டு வருவேன். என்னைய சுத்தி என் மேல அன்பு காட்டுற பெருமக்க, என் மேல என் மேல பாசம் காட்டுற பெருமக்க, என்னை அதிகமா நேசிக்கிற பெருமக்க, என்னை அதிகமா நேசிக்கிற உயிரினங்கள் இது எல்லாமே அத விட்டு நான் விலகிருவேன். நான் உடல் சுத்தம், மனசு சுத்தம் இல்ல அப்படின்னா, இது எல்லாமே என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிரும். 2. 3வது அறிகுறி என்ன அப்படின்னா, என்னுடைய சுயமான சரியான வாழ்வியல, மகிழ்ச்சியான வாழ்வியல என்னுடைய குடும்பங்களுக்குள்ள, என்னுடைய பெற்ற தாய், தந்தையர், பெற்ற பிள்ளை, கட்டிய மனைவி அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு மன உளைச்சல உருவாக்கி, முன்ன மாரி என்னால குடும்பத்துல அந்த வாழ்வியல்ல என்னால பயணிக்க முடியாது. ஒரு மன உளைச்சல் எனக்குள்ள உருவாயிரும்.
உடல் சுத்தம், மன சுத்தம், சாமியாடிக்கு இல்லைன்னா சொல்றேன். சாதாரண மனுஷன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சாமியாடிக்கு இல்லைன்னா இத்தனை நடக்கும். 4வது அறிகுறி என்ன அப்படின்னா, என் உடல் சுத்தம், என்னுடைய மனசு சுத்தமா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய தொழில் பாதிக்கப்படும். நான் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் வெற்றி எனக்கு கிடைக்காம போயிடும். நான் செய்கிற தொழிலில் என்னுடைய முழுமையான திறமையை என்னால் வெளிப்படுத்த முடியாது. நான் செய்கிற செயலில் என்னுடைய முழுமையான என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அதில் நான் வெற்றி அடைய முடியாது. இது 4வது அறிகுறி. 5வது அறிகுறி என்ன அப்படின்னா, என்னுடைய உடல் சுத்தம் இல்லை, என்னுடைய மனசு சுத்தம் இல்லை அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல, நான் வீட்டில் ஒரு சில விஷயங்கள், தவறான உயிரினங்கள் அந்த வீட்டுக்கு வருகை கொடுக்கும். எது மாதிரியான உயிரினங்கள் அப்படின்னா, இந்த இந்த பூரான், இந்த கரப்பான் பூச்சி, அதே சமயம் ஒரு சில உயிரினங்கள், மனுஷன் அருவருக்கும் மனுஷனுக்கு பாதிப்பை கொடுக்கும் ஒரு சில உயிரினங்கள், ஒரு சில புழுக்கள், இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இருக்கிற இடத்தை தேடி அந்த இடத்துல எனக்கு காட்சி கொடுக்கும். நான் பார்க்குற மாதிரி ஆகும். இது 5வது அறிகுறி. 6வது அறிகுறி என்ன? என்னுடைய உடல் சுத்தமா இல்லை, என்னுடைய மனசு சுத்தமா இல்லை அப்படின்னா, 6வது அறிகுறி என்ன அப்படிங்கிற பட்சத்தில், நான் என்னுடைய உடல் நிலை, என்னுடைய பாதிப்பு நான் அடைவேன். என் உடலும் என்னுடைய மனசு சுத்தமா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய உடல்நிலை எப்படி பாதிப்படையும் அப்படின்னா, நான் சரியாக உணவு எடுக்க முடியாமல், சரியான செயல்கள் செய்யாமல், தவறான பாதை, தவறான திசை, தவறான போதை, தவறான எண்ணம், அது போன்ற விஷயங்கள் என்னை சூழும்போது என்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும். சரி, 7வது அறிகுறி என்ன அப்படின்னா, என்னுடைய எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த நான் ஏதாவது ஒன்று நினைச்சிட்டேன் அப்படின்னா அதை செஞ்சிருவேன். என்னுடைய உடலும் என்னுடைய மனசு சுத்தமா இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒன்று நினைச்சிட்டேன் அப்படின்னா, அது சரியில்லை, அது தவறு அப்படின்னு என் மனசுக்கு, என்னுடைய மனசாட்சிக்கு அது தோணுனாலும் அதை நான் செஞ்சிருவேன். அது வேணாம், அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்க மாட்டேன். ரெண்டுமே சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, தவறான விஷயம் இருந்தாலும் நான் போய் அதை செஞ்சிருவேன். அது எனக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும். சரி, 8வது அறிகுறி, என்னுடைய உடல், என்னுடைய மனசு சுத்தமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய தெய்வம் என்கிட்ட பேசுறத, என்னுடைய தெய்வம் எனக்குள்ள என்னைய தொடுறத, என்னுடைய தெய்வத்தை நான் உணர முடியாம ரொம்ப தூரம், ரொம்ப இடைவெளி ஆயிரும். என் மேல வந்த சாமியை நான் உணரவே முடியாது. நல்ல விஷயங்களுக்கு, உண்மையான விஷயங்களுக்கு, தெய்வ சக்திகளுக்கு தகுந்த மாறின இந்த உடல் அந்த தெய்வங்களுக்கு ஏற்றாற்போல் மாறாது, ரொம்ப தூரம் போயிடும். சாமியை உணரவே முடியாது. சரி, 9வது, நீங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா, உடல் சுத்தம் இல்லை, மனசு சுத்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக தனிமையை விரும்புவீங்க. யாரு வேணா தனிமையாக இருக்கணும், யாரு வேணா யாரும் தொந்தரவு இல்லாமல் நான் தனிமையாக போகணும், நான் தனிமையாக இந்த ஒரு இந்த மாதிரியான அந்த ஒரு நிலையிலேயே நான் இருக்கணும், அதை விட்டு என்னால் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களை சுற்றி நீங்களே உருவாக்குவீங்க. யாரையும் விரும்ப மாட்டீங்க. உங்களை சுற்றி ஒரு தனிமையான ஒரு 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 இடங்களை, ஒரு ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிடுவீங்க. 10வது, உங்களுடைய உடலும் உங்களுடைய மனசு சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, 10வது என்ன நடக்கும் அப்படின்னா, யார் நல்லது சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது. யாராலையும் உங்களால் திருத்த முடியாது. உச்சகட்ட நிலை அடையும் போது, எப்பா இது நீ செய்கிறது தவறுன்னு சொன்னாலும் செய்தவங்களை அவங்க சொல்றது நம்ம காதில் விழுகாது. எப்பா இப்படி நீ போகக்கூடாது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் என்ன சொன்னாலும் நம்ம மண்டைக்கு ஏறாது. ஆக நாம் சரியாக தெய்வத்தை சுமக்கும் சாமி ஆடி வரும் மக்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, உடல் சுத்தம், மன சுத்தம். இது ரெண்டும் நாம கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் சரியாக இயங்க முடியாது, பயணிக்க முடியாது. சாமியாடிகளுக்கு மட்டும்தான், சாதாரண மனுஷனுக்கு இது இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த சாமி தங்குற தேகமாக இருக்கிறதுனால இத்தனை கட்டுப்பாடுகள் இருந்தால் தான் நல்ல விஷயங்கள் அந்த தெய்வம் பரிபூர்ணமாக வந்து பேசும். உங்களை நல்லது செய்யறதுக்கு 4 பேருக்கு நல்லது செய்கிற ஆளை முன்னாடி போய் உங்களை நிப்பாட்டும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ள இருக்கிற தெய்வம் பாதிக்கப்பட நம்மளை கிறுக்கு குத்தி நிப்பாட்டி விட்டுரும்.
மேலே வர்ற சாமி அது இந்த நிலை உருவாகும் போது, எதிர்மறை சக்திகள் தாக்கு பிடிக்கும் போது, அந்த சாமி ஒரு நிலையை அடையும் போது, அந்த நிலை நம்மளை எப்படி பாதுகாக்கும், நம்மளை கிறுக்கு குத்தி நிப்பாட்டும். அதான் சாமியாடிகள் உடல் சுத்தம் மன சுத்தமா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம், உடல் சுத்தமா இல்லைனாலும் மனசு சுத்தமா இருந்தா போதும், பிரச்சனை இல்லை. ஒரு சூழ்நிலைகள் காரணமாக உடல் உடல் அசுத்தமாயிடுச்சு, ஆனால் மனசு சுத்தமா இருக்கு, தெய்வத்தை பாதிக்காது. தெய்வம் பரிபூரணமா உங்களை அதுல இருந்து பாதுகாத்து கொடுக்கும். ஆனா என்னுடைய ஆசைகளுக்கு, என்னுடைய சுய பேராசைகளுக்கு, என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு நான் அதை மதிமயங்கி நான் ஒரு சில விஷயங்களை நானா போய் செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய உடலும் என்னுடைய மனசு சுத்தமாச்சு அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புன்னு சொல்லி, சாமியாடி வரும் மக்கள் எப்போதும் உடலும் சரி மனமும் சரி சுத்தமாக இருப்பதுதான் உங்களுக்கும் உங்கள் உடலில் வரும் சாமிக்கும் ஆரோக்கியம் என்று சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.